வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஷ் லா. அதாவது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஏற்கனவே நம்ம கோல்ராஷ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சரி, என்னது இது? At infinite dilution, the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of the limiting molar conductivities of its constituent ions அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த கோல்ராஷ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? அதாவது at infinite dilutionல molar conductance of weak electrolyte can be calculated. weak electrolyte அப்படின்னா என்னது? அசிட்டிக் ஆசிட் ஒரு weak electrolyte. சரி, இதோட மோலார் கண்டக்டிவிட்டி, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் அசிட்டேட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கேன் பி கால்குலேட்டட் பை எக்ஸ்பெரிமெண்டலி. ஏன்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், அதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்டலி கேன் பி கால்குலேட்டட். அண்ட் சோடியம் குளோரைட் ஆல்சோ. But acetic acid limiting molar conductivity cannot be calculated by experimentally because it is a weak electrolyte. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, சோடியம் அசிட்டேட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி மைனஸ் சோடியம் குளோரைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இப்படி பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அசிட்டிக் ஆசிடோட மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடச்சிரும். எப்படி சார்? இப்போ சோடியம் அசிட்டேட்டு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு யார் தேவையில்லை? NaCl தேவையில்லை. யார் தேவை? CH3COO மற்றும் இந்த இடத்துல H தேவை. அப்போ NaCl மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடச்சிரும். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இந்த ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த அசிட்டேட் ஃப்ரம் சோடியம் அசிட்டேட், அப்போ ரெண்டுத்தையும் ஒன்று சேருங்க. அப்போ இந்த இடத்துல யார் தேவையில்லை? Naவும் Clலும் தேவையில்லை. அதனால NaClஆல் அதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியால் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வீக் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் கேன் பி கால்குலேட்டட். அடுத்தது வீக் எலக்ட்ரோலைட்டோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேன் பி கால்குலேட்டட். ஸோ இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். ஏற்கனவே ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவில் Ka இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் உங்களுக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லாம்டா எம் ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைடட் பை லாம்டா எம் நாட் ஸ்கொயர், ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வந்ததால், இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, 1 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். ஸோ இப்போ Ka இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? லாம்டா எம் ஸ்கொயர்ட் இன்ட்டு சி டிவைடட் பை லாம்டா எம் நாட் ஸ்கொயர் இன்ட்டு அந்த 1 மைனஸ் லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட்னு மேலே இருக்கு இல்லையா? அது எப்படி விவரித்து எழுதலாம்? லாம்டா எம் நாட் மைனஸ் லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே லாம்டா எம் நாட் ஸ்கொயரையும் லாம்டா எம் நாட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா ஒரே ஒரு லாம்டா எம் நாட்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ Ka இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைடட் பை லாம்டா எம் நாட்டு இன்ட்டு லாம்டா எம் நாட் மைனஸ் லாம்டா எம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ வீக் எலக்ட்ரோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது Ka இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இன்ட்டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி மைனஸ் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்ஸோட சால்யூபிலிட்டி கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் ஏ கோல்ராஷ் லா. நம்ம ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்ஸ்ன்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம்? சில்வர் குளோரைட் அண்ட் லெட் சல்ஃபேட் இதை எடுத்துக்கலாம். Using conductivity measurement, their solubility product can be calculated. இப்போ AgCl எப்படி போகும்? Ag plus ஆகும், Cl minus ஆகும். இப்போ இதோட solubility product KSP is equal to எப்படி எழுதலாம்னா Ag plus into concentration into Cl minus concentration. Ag plus ஓட concentration Cன்னு வச்சுங்க, Cl minus ஓட concentration Cன்னு வச்சுங்க, ஆக மொத்தம் C square. KSP is equal to C square. இப்போ lambda naught is equal to limiting molar conductivity is equal to என்ன நம்ம சொல்லலாம்?
கப்பா இன்ட்டு 10 to the power minus 3 divided by C அப்படின்னு வரும் இல்லையா, எம்முக்கு பதிலாக C கான்சன்ட்ரேஷன். அப்போ C இந்த பக்கம் கொண்டு போங்க, கப்பா இன்ட்டு 10 to the power minus 3 divided by lambda naught அப்படின்னு வருமா, ரைட். இப்போ solubility product KSP is equal to kappa into 10 to the power minus 3. இப்போ C யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை KSP is equal to C ஸ்கொயரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா kappa into 10 to the power minus 3 divided by lambda naught the whole square அப்படின்னு வரும். ஸோ இது வந்து sparingly soluble saltஸோட solubility can be measured by using a Kohlrausch law. சரிங்களா? இப்போ Kohlrausch lawவோட அப்ளிகேஷன்ஸ் புரியுதுங்களா? தேங்க்யூ.